பின்னாடி போய் நல்லா அழகா பொட்டை கடலாம் போட்டு வச்சிருக்காங்க. நல்லா பின்னாடி வேற பொட்டெல்லாம் கிடக்குது. ஆய் வருதுனா போயிட்டு வாயா. சரியா வெக்கம் இல்லாம ஒரு பொம்பளை பிள்ளை ஆய் வருது. அப்பா முருகேசு இந்த பிள்ளைக்கு தொட்டு பேச பிடிக்காது, கட்டி பிடிச்சிட்டு பேசு. சரி சரி கேர்மா. ஹாய் இல்லம்மா. ஹாய் 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 ஹாய். How are you? How are you? Oh. Oh fine. You fine. You are? What is your name? என்னது? What is your name? என் பேரை கேக்குறீங்க? உங்க பேரு? This is 44. This is 1. This is 2. அச்சா புத்தால ஓத்தா புத்தால கோத்தா குத்தவல கச்ச பாரு. உங்களை போட்டு போட்டாங்க. அதெல்லாம் இல்ல. போய் பாரு. ஆளு முகரை மூஞ்சி கட்டை மாதிரி வந்து. என்னை மாதிரி அவர் சாமன் மாதிரி வெக்கம் இல்லாம உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொன்ன வெக்கமானவே இல்லையா? சோத்துக்குறியா சோத்தோட சுண்ணாம திங்கறியா? கோத்தா குண்டமான. அட கோத்தா குண்டமான. அன்னைக்கு அண்ணன் ஓபறா. அண்ணனுக்கு ஓபறா. இவள தூக்கி ரோட்ல போட்டு உதைக்க. அண்ணனுக்கு வந்து வாயில குடுங்கடா. தம்பி இந்த சின்ன பையன் சகப்பு சட்டை நீ வாடா எந்திரச்சு வாடா இங்க. வாடா இங்க. யாரு? இங்க பாரு. தூண்டியோட ஆரம்பிச்ச உன் தூண்டு திருப்பல காராம மாதிரி வச்சுக்க அப்படியே. நான் விட்டு ஆரம்பிச்சற வச்சுக்க. ஆமா நீ விட்டு நல்லா பூத்தாலும் நல்லா பூங்குதலி வரணும். மொட்டு முண்டை போடி. வந்துட்ட வெண்ணெய் மாதிரி அவடு சாமானே. இருமா. என்னங்கற? என்னையா உனக்கு? உங்க கலாச்சாரத்துல கல்லை விட்டு மேய்க்க. ஓ இதுல கொண்டு வந்து நாகரிகத்துல நாயை விட்டு நக்க விட. உங்க கவரத்துல கோழி விட்டு கொத்த விட. உன்னை தூக்கி விட்டு ரோட்ல வெள்ளை அடிக்க. என்ன பேசுற அவங்களை பார்த்து? நீ என்னையா பேசுற? ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து? என்ன தவறா பேசுறேனா? நான் உன்னை தவறா பேசுறேனா? ஹாய் அச்சா புல்தாகை. அச்சா புல்தாகை அப்படி. நான் ஹாய் கோத்தா புல்தாகை அதல புல்தாகை ஒச்சா புல்தாகை நான் சொல்லு. என்ன கேக்குற? கோத்தா புல்தாகை லாங்கற. கோத்தா புல்தாகை. மாமா புல்தாகை. ஒண்ணே புல்தாகை. உங்க குடும்பமே புல்தாகை. வெறும் புல்தா குடும்பம். ஆமா எங்க குடும்பம் புளுத்த குடும்பம். இந்த குடும்பம் புளித்த குடும்பம். ஆமா பேசுற பாரு. யார்கிட்ட பேசுற? யாரையா நீ? இங்க இருமா. என்ன நீ என்ன பேசு. நான் உன்னை பேசலாம். பேசு. என் குடும்பத்துல இருக்காத. ஏன்? அது மாதிரி இருமா. எங்க அண்ணன், சரி, எங்க அப்பா, எங்க அம்மா, சரி, என் தங்கச்சி. சரிங்க. நான் உன்னை ஒண்ணுதான் சொல்லல. என்ன ரொம்ப பெவேறீங்களே? உங்க அக்கா. ஏய் யாரா கொக்காங்க? அக்கா நல்லா இருக்கானே. எங்க அக்கா எடுத்துடா வச்சுக்க. உன் டங்கு வரலாம் கிழிச்சு விட்டு போயிரு. ஆமா டங்கு வர கிழிச்சு. என்ன வரவள எங்க அக்காலே கேக்குறியே? என்ன விஷயம் உங்களுக்கு எல்லாம் கேக்குறீங்க? இல்ல உங்க அக்கா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் எங்க அக்கால பிடிக்குங்கற? உன்னையும் பிடிக்கும் உங்க அக்காலையும் பிடிக்கும். என்ன பிடிக்குதுன்னு சொல்லாத. என்ன பிடிக்குதுன்னு சொன்னா வச்சுக்காத. என்ன ஒண்ணுமே தெரியாத போறோம். ஆமா நீ பண்றத பண்ணு நான் பாடக்கல இருப்பேன். ஆமா உன்னை பண்ணி போட்டாலும் நல்லா பூணு தள்ளி புளுத்து போயிரும். உங்கள்ட்ட வந்தால அப்படியே புளு தான் இருக்கு. உன்கிட்ட காடி நல்லா விழுவிழுன்னு தான் இருக்கு அப்படியே. இப்படியே சொல்லி வம்ப கட்டறத அப்புறம் நாங்க சொல்ல போனோம்னா வம்பல் தரேன். ஆமா அவட்ட வம்பளுதுனால நம்மள சும்மா இருக்க முடியல. எங்கேயா பார மாராத என்ன புடிச்சு ஏறாதங்கற மாதிரி பாவா வர சும்மா இருக்க முடியாது. ஏன் மேல ஊத்துறானா நான் அதுக்கு உன்னிட்ட வர்றேன். ஆமா நீ வந்து என்ன நீ ஓவரா பேசிக்கிட்டு என்னன்னு கேக்குறேன். உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? நமக்கு பிரச்சனை இருக்காது. என்ன பிரச்சனை? வந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா தரும். ஏன் அப்படி சொல்றீங்க? எனக்கு நீ வந்தாலும் சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றீங்க? ஏன் அப்படி சந்தோஷப்படுறீங்க? நான் எங்க அப்பாட்ட போன் பண்ணி கேட்டேன். என்ன கேட்டீங்க? எப்ப யாரப்பா டான்சர் போட்டுருக்கேன்னு. சரி தம்பி மயனே மருமகளை தாண்டா போட்டுருக்கேன். ஏய் மருமகளா? யாருக்கு மருமக? அவருக்கு மருமக நான் அவருக்கு மயன். அப்ப எனக்கு என்ன வேணும்? டான்ஸுக்கு போட்டுருக்கேன் அப்படின்னா அப்படி சொன்னாரா? கடலுமா பெரிய கடல் நம்மள கை வைக்காதமா. கடலா? பெரிய கடல். எந்த கடல்? இல்லம்மா கடல் இருக்குல்ல நம்மள கை வைக்கா. சரி அப்புறம் ஒரு நாளைக்கு நெல்லுல பாரு கொப்பை முதல்ல நீ செத்து அவ்வளவுதான். பாத்திருக்கியா எங்க அப்பாவை? அருமையான அப்பா. சரி நல்ல குணம். சரிங்க. எப்படி குணம் இருக்காது அதே மாதிரி மனம். நல்ல மனம் நிறைந்தது அருமையப்பா. நீட ஓடுகளை வாழ வேண்டும். அவருடைய போட்ட பிச்சை தான் இந்த மாதிரி. அப்புறம் நம்மள பக்கத்துல நிக்க முடியாது. ஏங்க அப்படி சொல்றீங்க? யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வாய் திறமை இருந்தா ஜெயிச்சிட்டு போயிடலாம் தெரியுமா? வாய் இருக்கு. வாய் இருந்தா என்ன வேணாலும் பண்ணி சாதிச்சிட்டு போயிடலாம். நீயா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி. இங்க பாரு. இருமா. மணப்பாறையிலேயே முத்துலட்சுமி வாயை வச்சே பொழைச்சுக்கும்டா. இல்ல நீ வாயை வச்சே பொழைச்சுக்குவே. வாயை வச்சுன்னு சொல்லிக்க. இல்லம்மா வாயை வச்சே பொழைச்சுக்குவே. வேற யாரும் இல்லங்க கோச்சுக்காதீங்க. எல்லாம் ஒரு கை தட்டுங்க தம்பி கை தட்டுவே. எதுக்குயா? யாரு தெரியுமா? நான் கட்டிக்க போற பிள்ளைதான். ஒன்னியல்லம்மா ஒன்னியவா சொன்னேன். இதே மாதிரி உன்ன மாதிரியே ஒரு பொம்பளை பிள்ளைய பாத்துருக்கேன். என்னை கட்டிக்க போற வைகாசி 17ஆம் தேதி கல்யாணம். யாருக்கு? எனக்கு. உங்களுக்கா? என்ன சொல்றீங்க? ஆமா. எத்தனை மாசம் ஆகி ஆரம்பிச்சிட்டியா? இதுக்கு மேல கல்யாணகிரியே வீட்ல இருக்க மூண என்ன சொல்றாங்க? அதுக்கு இல்ல எங்க ராஜவரன் வந்து அதுக்கு பணம் தந்திருக்காரு. 50,000 ரூபாய் காசு அவர்தான் ஜவுளி எடுத்திருக்காரு. இன்னைக்கு தான் எடுத்தாரு. அப்ப எல்லாத்துக்கும் யாருன்னா அவர் இன்னைக்கு வயசு பொண்ணா? இன்னும் 16 நாள் இருக்கு. எதுக்கு? கல்யாணத்துக்கு. எல்லா செலவும் அவர்தான். இன்னமே நான் அப்படிதான் முடிவு பண்ணிட்டேன். வர ஆடி வந்தா 18ல வப்பேன். ஆடாம வந்தா 17ல நிப்பேன்.
இங்க வா மகு, நான் யார் தெரியுமா? யாருங்க? நான் ஒரு சினிமா டைரக்டர். டைரக்டரா? சார் மன்னிச்சிடுங்க. சார் இல்லம்மா. மன்னிச்சிடுங்க. சார் மன்னிச்சிடுங்க சார். சார் மன்னிச்சிடுங்க சார். புடிச்சு இழு, நல்லா சவ்வா. மன்னிச்சிருக்க பக்கத்துல இருக்கு. வேணாம் வேணாம். ஏய் தம்பி, நீ குடுக்கறதுக்குள்ள எங்க பொழுத போய் உட்கார். நீ எப்படா எடுத்து தர போற? ஆமா. இல்லையா? இல்லம்மா. என்னன்னு கேக்குறேன்? 3 படம் எடுத்தேன். இல்ல இங்கிலீஷ் படம். என்னென்ன படம்? குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கலாம். குடும்பத்தோட உட்கார்ந்து எல்லாமே படம் பார்த்தா குடும்பத்தோட தான் உட்கார்ந்து பார்ப்போம். சரிம்மா. படத்து பேர் தான் இங்கிலீஷ் படம். சரி. ஆக ஃபேமிலி படம். ஃபேமிலி அப்படி என்ன ஃபேமிலி படம்? முத படம் என்ன தெரியுமா? என்ன படம்? ஜில்பப்பா என் புல் பிப்பி. என்ன அது என்ன படம்? ஜில்பப்பா புல் பிப்பிங்கற படத்து பேருமா? அப்படின்னு ஒரு படம் இருக்காங்க. ரெண்டாவது படம் என்ன படம்? சிஞ்சாங்கனி உங்க முஞ்சாங்கனி. ஓ முஞ்சாங்கனி ஆயா கிடக்கு. அட இல்லம்மா, அந்த பேர் படம்மா. சரி. அதுலதான் சொப்பு போட்டு போக்குறாங்க, ஊறுகாய் போட்டு நக்குறாங்க. நீ ஊறுகாய போட்டு நக்கிட்டாலும். இப்ப மூணாவது படம். மூணாவது படம் என்ன படம்? டால் இருக்கா புல் இருக்கா புல் ரொட்டி. உன் பூல யாருமே கேட்கலையா? மூடி வச்சியா? இதுமா டால் இருக்கா கூல் ரொட்டிமா. கூல் ரொட்டி. கூல் ரொட்டி சொல்லுங்களா? கூல் ரொட்டி. கூல் ரொட்டி. டால் இருக்கா புல் இருக்கா கூல் ரொட்டி. இங்க பாரு, ஒழுக்கமா போற பொம்பளோட பேசு. இல்லன்னா நான் பேச ஆரம்பிச்சேன்னா வச்சுக்க ஓடியா போயிடுவா போறேன். இல்ல என்ன பார்த்து தாய்ப்பார் உட்காந்து தவறா பேச மாட்டேன். சரிங்க. டால் இருக்கா கூல் ரொட்டி. கூல் ரொட்டி. கூல் ரொட்டி. இப்ப நாலாவது ஒரு புதுசா படம் எடுத்துக்கேன். என்ன படம்? உன்னைய போடவா? யோ படத்து பேர் தான். படத்து பேரு. சரி. இப்ப உன்ன இடத்துல என்ன கொடுத்தேன்? நீயா நானா? இப்ப அரண்மனை 2, அரண்மனை 3, அரண்மனை 4 வந்திருக்குல்ல. ஆமா ஆமா. சுந்தர்சி எடுத்த படம். அது மாதிரி உன்னைய போடவா? அந்த படத்துல நடிக்கிறியா? நடிக்கிறேங்க. எவ்வளவு சம்பளம் கேப்ப? ஒரு ஷாட்டுக்கு ஒரு ஓடி வாங்குற. தலவாளு ஒரு ஷாட்டுக்கு ஒரு கோடி தான். நான் எங்கடா போடு? தெருக்கோடிக்கு தான் போடுவேன். கேருமா, இப்ப நீ நடிக்கிறனா உன்னை பார்த்து இப்படித்தான் நான் சம்பளம் கொடுப்பேன். என்ன சொல்றீங்க? நான் சொல்ற மாதிரி நடக்கணும். கண்டிப்பா. சரிங்க சார். ஏ அப்படி ஓர்த்தணும். 1 2 3 இவங்கள யார் தெரியுமா? இசை பாப்பாளர்கள். அப்படி கட்டிங் கட்டிங்கா கட்டியா போடுமா? யாரே கட்டிங்க கட்டியா போல. ஏய் ஓம்பள கட்ட என்னடா கட்டியா நீ? இருமா, கட்டிங்கன்னா 5 அர்த்தம் இருக்குது. என்ன? இங்க போன கட்டிங் பண்ணணும் அப்படிமா. ஒருத்தர் வந்து பாதுகாப்பான். முத கட்டிங் போய் ரெண்டாவது கட்டிங் போனா ஊர் வந்துடும் அப்படின்னு டிரைவர் கேட்பார். யாரு? அவருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் டிரைவர். நானு அவர் உறங்கினாலும் நான் தான் ஓட்டுவேன். இந்த கட்டிங் இன்னைக்கு தான் சீட்டு மாதிரி உட்காந்துட்டு. ஆமா. ஏய் தம்பி, காலைல அவங்களை தள்ளி விடுறான். நான் பின்னாடி உட்காந்து மானக்கட்டு போச்சுடா. நான் எப்போ உன் பக்கத்துல தோல்ல கூட தூங்க வேண்டா, பேசாம தூங்க வேண்டாம். நம்ம யாரு இந்த கட்டிங்ல போய் இந்த கட்டிங் அதனால அப்படி போன ஒரு யாரு விறுவிறுன்னு வேகமா, ரொம்ப மெதுவா இல்லாம ரொம்ப வேகம் இல்லாம நடுத்தரமா வரணும். ஆமா. யாரு ஓ இது வலிக்காம வா, கால் வலிக்காம வாத்தா. 1 2 3 கிரகா அமுக்கு அமுக்குறா. எதை அமுக்குற? பாப்பா இங்க வா. ஏமா நீ தர்மாஜத்துக்கு போயிருக்கியா? இல்ல போனது இல்லையே. அங்கதான் அந்த குடும்ப கட்டுப்பாடு முறை நடப்பாக்க ஒண்ணு மாதிரி. குடும்ப கட்டுப்பாடு எப்படி பண்றாங்க? அம்மா ஆயா அப்பா ஐயோ என்னாச்சு? கிழிச்சது இங்க பல்லு விளக்க வருது. பாத்ரூம் ரசத்தை எடுத்து ஊத்து. சரி அப்படி சொல்லிட்டு ஆப்பிள் வாங்கிட்டு வா. ஆப்பிள் 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 அப்படி சொல்லி என் அடுப்ப தள்ளு. இத தள்ளி தாண்டி இந்த கதியில போன அப்படி சொல்லிட்டு 3 மாசம் 4 மாசம் நல்லா புண்ணெல்லாம் ஆறிடும். சரி. புருஷன் இல்லாதப்ப வேகமா போய் டிவி போடுறது. புருஷன் வண்டி சத்த கட்டல லேஜா தள்ளு அடிக்கணுமாடா பாவி. உன்னைய கட்டினது நான் தள்ளி தாண்டி அலையிறேன். அந்த மாதிரி இப்படி நடந்தா நம்மளுக்கு பிடிக்காது. இந்த இடத்துல என்ன வியாபாரம் பாக்குறேன்? ஆட்ட மாதிரி வியாபாரம் பாக்குறேன். என்ன வியாபாரம்? இளந்த பழ வியாபாரம். ஓ இப்ப இளந்த பழ சீசனா இருக்கு. ஆமாங்க. இப்ப வந்து சப்போட்டா, மாம்பழம், நுங்கு, இளநீ, சர்பத்து. எனக்கு வேட காலம் ஆகி போச்சு. வெயில் காலம். அதனால வெயில் காலம் மழை காலம் இது மாதிரி போட்டிருக்கேன். உள்ள தூங்க முடியல, பகல்லையும் தூங்க முடியல, ராத்திரிலையும் தூங்க முடியல. ஏங்க தூங்க முடியல? எரியுதா? இல்ல எல்லாம் எரிச்ச தாங்கல. ஏமா நீ மட்டும் எப்படி குளுகுளுன்னு தூங்குற? வீட்டுக்கே போறது இல்ல. ஆமாடா, புளிய மரத்துக்குள்ள படுத்து கிடக்குறேன். சும்மா நான் இருக்கிறது மலைக்குள்ள வர இருக்கு. குளுகுளுன்னு இருக்கு. இளந்த பழம் உனக்கு தான். சக்கா செவந்த பழம் உனக்கு தான். இளந்த பழம் உனக்கு தான். சக்கா செவந்த பழம் உனக்கு தான். சீக்கிரம்
எடுத்து இந்த பிள்ளை கீழே ஏத்து. எதுக்கு? ஏமா நீ இழந்த பழம் வைக்கிற? ஆமாங்க. நானும் இப்ப பழைய வியாபாரம் வைக்கிறேன். என்ன பழைய வர அப்புறம் புடிச்சு பெனஞ்சிட்டே இருக்கீங்களே? இல்லம்மா, எனக்கு பொம்பளை பிள்ளை கண்ட வெக்கம் வந்துடும். பொம்பளை பிள்ளை கண்டா வெக்கம் வந்தா என்ன பண்ணணும் தெரியுமா? முகத்தை மூடணும், கையை போட்டு கசைய கூடாது. இல்லம்மா, நான் அப்படியே பழகி போச்சு நம்மளுக்கு. என் பழம் என்ன தெரியுமா? என்ன பழம்? வாழைப்பழம். வாழைப்பழமா? பூவம்பழம், பூவம்பழம், ரஸ்தாளி பழம், ரஸ்தாளி பழம், பச்சளன பழம், மச்சான பழம், கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி. கற்பகவள்ளி இல்ல, கற்பூரவள்ளி. கற்பகவள்ளி இருக்கா புதுக்கோட்டையில இருக்குது. சரி. கற்பூரவள்ளி. சரி. நேந்திரங்காய் சிப்ஸுக்கு தான் நல்லா இருக்கும். சிப்ஸுக்கு தான் நல்லா இருக்கும். ஆமா, சாப்பிட விளங்காது. சரி. என் பழம் என்ன தெரியுமா? என்ன பழம்? கருவாழை. என்னங்க சொல்றீங்க? வாழைப்பழத்துல கருவாழை பழத்தை நேரம் நான் பார்த்தது இல்லையே. செவ்வாழை, கருவாழை. கருவாழை 2 பழத்தை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்க, ஆஹா. உனக்கு சோத்த கட்டணு. ஏன் அப்படி சோத்த கண்டாங்க? ஏன்னா அவரு தித்திப்பா இருக்கு பழம். அப்படியா? அப்புறம் என்ன தேடுவேன் நீ வாடுல. எதுக்கு? உன்னை எதுக்கு இடம் தேடணும்? இல்லம்மா, பழம் வந்தா சரி அவர் பழத்தை சாப்பிடலாமே, அப்படியா? 2 பழம் வாங்கலாமே அப்படின்னு. இது செக்க வந்த பழம் உங்க தேனாட்டை இன்னைக்கு பழம் வந்த பழம் தேனாட்டை இன்னைக்கு பழம் எல்லாரும் வாங்க பழம் இது உனக்கு வேண்ட பழம் எல்லாரையும் சேர்த்துக்கிட்ட வாழ பழம் பாத்தியா என்று பார்த்த செய்திகளே என்ன வரைக்கும் பாத்தியா நீங்க வரைக்கிட்ட வாழ பழம் பாத்தியா எடுத்துக்கிட்ட வட்டமா இப்ப பாத்தியா கை காடக்கம்மா வாங்கிக்கிட்ட வாட்டம்மா பாருமா அம்மா மாலே பொண்ணா வாழைப்பழமா? வாழைப்பழம் சொன்னீங்கல்ல, வாழைப்பழம் சொல்ல நீ வாழைப்பழம். வாழைப்பழம் அம்மா இது வாழைப்பழம், 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 நம்ம கம்பெனி அதான் நம்பர் 1 இருக்குது. அடி வாழை போல ஒரு சின்ன ஆடுதுப்பா தனவேட தம்பி. அண்ணே என்னன்னே நீ வரல? அத பார்த்தா எங்கன்னா தம்பி சொல்லுப்பா. அண்ணே சொல்லு தம்பி. நாளை எழுது எக்ஸாம் 6:30 மணிக்கு தான் வருவேன். அப்படியா? ஏஜென்ட் ஒன்று சொல்லிட்டேன். சரி, நான் போயிட்டு பரிச்சை எழுதுமா இல்லையா? கொஞ்சம் வயதுக்கு ஒரு பிள்ளை உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை. கொஞ்சம் வயதுக்கு ஒரு பிள்ளை உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை. ஒரு பிள்ளை உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை. இப்பதாண்டா கொடுமை ஆடுது. கொஞ்சம் வயதுக்கு மறைப்புள்ள உனக்கு
4 படி அரிசி இருந்தா கொண்டாங்க ஐயா, கிரைண்டர்ல போட்டு ஆட்டி காலைல ஆளுக்கு ஒரு ஊத்தாப்பம். எதுக்கு? நல்ல கிரைண்டர் மாதிரி இருக்கு. உங்க தனனா 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 அந்த கம்மாக்கார ஓரத்திலே கண்ணாத்தா கண்டுக்காம ஒரு அடி என்னாத்தா ஓரத்தில் கண்டுக்காம ஒரு அடி சின்னாத்தா. அந்த கம்மாக்கார ஓரத்தில What are the going to this is right? அவ்வளோக்காரீங்க அழகப்படுறீங்க. உங்க ஊர் உங்க பேரு அதை எடுத்து கூறலாம். உனக்கு காலை வாங்கி தரேன். ஊர் எடுத்து போறதா? இல்ல உங்க பேரு உங்க ஊரு. என் பேரு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னம்மா? என் பேரு காட்டுராணி. காட்டுராணியா? ஆமாங்க. என் பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? மாட்டுராசா. மாட்டுராசாவா? என்ன சொல்றீங்க? ஆமா நீ காட்டுராணி. காட்டு நான் பாட்டு காட்டுராணிங்க என் பேரு. மாட்டுராசா. ராணின்னு சொல்லுவாங்க. ஆமா காட்டுராணி. ஆமா. என்ன சுருக்கமா என்ன சொல்லுவாங்க? மாட்டு மாட்டு அப்படிமா. என்ன சுருக்கமா எப்படி சொல்லுவாங்க? காட்டு மாட்டு காட்டு மாட்டு. ஏமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நாங்க நல்லா இருப்பீங்க. வெங்கா உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகல? நாளப்பா. சரி பேசாம நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரே மூத்திரத்துல முடிப்போம். முகூர்த்தத்துல உன்னைய பார்த்தா அடி ஆத்தா எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது? உன்னைய பார்த்தேன்னு சிங்கம் பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி, அது உன்ன நினைச்சு கண்ணஞ்சு வைக்குது சும்மா சும்மாடி. சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி, அது உன்ன நினைச்சு கண்ணுக்குள்ளதான் அம்மா அம்மாடி. சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி, அது உன்ன நினைச்சு கண்ணஞ்சு வைக்குது சும்மா சும்மாடி. சாமந்தி காற்று அடிக்குது சாமந்தி பூ அடிக்குது ஆனந்த ராசு அடிக்குது மாதையில் மனசு தொடிக்குது வட்டம் கொடி நேரம். சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி, அது உன்ன நினைச்சு கண்ணங்க வைக்குது சும்மா சும்மாடி. இளமேலிருந்து ஆடுகின்ற செங்கலை போல் உன்னிடையில் தேர்ந்தெடுத்து 100 கதை நான் சொல்லவா. ஆலையிளமேலிருந்து ஆடுகின்ற செங்கலை போல் உன்னிடையில் தேர்ந்தெடுத்து 100 கதை நான் சொல்லவா. சீனுக்குள் இருந்த சீரகம் உடைந்த சிங்கார பூங்குயிலே மாலையிலே மேலே மாகுலா பூவில் மஞ்சையிலே புயலே. வைக்கப்படுது அம்மா அம்மாடி, அது உன்ன நடத்தி கண்ணங்க வச்சுது சும்மா சும்மாடி. நாகம் கொண்ட தாமரைப்பு மேகம் கொண்டு துடிக்குது, பலருக்கு கல்லூர் ரெண்டும் அடிக்குது. ஆமா சபை மறைப்பு மேகம் கொண்டு துடிக்குது, தகரண்டு கண்ணூர் ரெண்டும் தந்திதான். சந்தன மல்லிகை சங்கீதம் பாடட்டுமா, மன்முதன் காதல் மந்திர ஓதட்டுமா. சின்ன பொண்ணு வைக்கப்படுது
அது உன்ன நினைச்சு கண்ணஞ்சு வச்சிட்டு சும்மா சும்மாடி சாமந்து காத்து அடிக்குது சாமந்தி தூரம் ஆனமராக அடிக்குது ஆதையில் மனசு முடிக்குது வட்டம் கொடிக்கட்ட வைக்கப்படுது அப்பா அது உன்ன நினைச்சு கண்ணஞ்ச வைக்குது சும்மா சும்மாடி அருமையா இருக்கு உன் காதல் உன் காதலை சொல்லுமா நான் ஏங்கி தவிக்கிறேன் என் காதல் நான் எப்படி எல்லாம் அவர் மனசுல வச்சிருக்கேன் தெரியுமா என்னைவா உங்களை எல்லாம் இல்ல யாரு நான் ஒருத்தர உயிருக்குயிரா காதலிக்கிறேன் சாமி கட்டுனா அவனை மட்டும்தான் கட்டணும் ஆமா ஆமா அது ஒரு கட்டு செத்து போய் கட்டுனா என்ன கட்டுறமா கட்டுனா அவனை கட்டணும் இல்லைன்னா செத்துறேன் ஆமா ஆமா அதனால வைராக்கியத்தோட 48 நாளைக்கு விரதம் இருக்கு 48 நாளா ஆமா இன்னைக்கு 45 நாளா இன்னையோட 28 நாள் ஆகுது எப்படி எல்லாம் காதலிக்கிறது தெரியுமா எப்படி ஏ மாமா ஒன்னதா நின்னாரா ஏ பத்தா கண்ணால சொன்னாரா ஒரு சேத்திர செஞ்சது போல் உன் தேகம் மாடி ஓ தோளில சாய்ந்தது போல ஒரு எண்ணம் ஆத்தாடி ஏ மாமா ஒன்னதா நின்னாரா எப்பத்தா நன்னாலும் சொன்னாரா ஒரு சேத்திர செஞ்சது போல உன் தேகம் மாடி ஓ தோளில சாய்ந்தது போல ஒரு எண்ணம் ஆத்தாடி மாமா எப்பத்தா நன்னாலும் சொன்னாரா மட்டும் பக்கத்தா நீயோ நீயான நீ மட்டும் பக்கத்தா நானோ நானே மாமாவோ அப்பா எங்கடா நம்ம பிள்ளை போயிருச்சா? பிள்ளை வந்தாலே போயிடுச்சு. எப்படா பிள்ளை வந்த வெளியே போகுது? இந்த பிள்ளை போனா போயிட்டு போகுது. உங்க அம்மாட்ட போய் உங்க அம்மாட்ட இன்னொரு பிள்ளை மரப்படி பொண்ணு கேளுப்பா. அது உங்க அம்மா எனக்கு வந்து மாமியா வேணும். இப்ப போனா போயிட்டு போறேன். இவங்க தங்கச்சி என்ன கட்டாம விட்டேன். என்ன மாதிரி முட்டாள் போய் எவன இருக்காங்களா? அதனால போடாய் போகட்டும் போடா மனுஷன் அதுக்காக நான் தாடி வச்சு அழுக போறேன். எப்பா தாடி வச்சு அழுக போறேன்னா அதெல்லாம் இல்லை. அதற்காக இப்படி போனா போயிட்டு போறேன். அதனால ஒரு மனிதன் இன்பமா இருந்தா இன்பத்துல இருக்கணும், துன்பம் வந்தா துன்பத்துல இருக்கக்கூடாது.
நடுத்தர போய் விதைச்ச கடலை வாங்கின விலைக்கு விளைஞ்ச கடலை குறையுது. கடலை விளைஞ்ச விலைக்கு வாங்கின கடலை குறையுது. விதைச்ச கடலை வாங்கின விலைக்கு விளைஞ்ச கடலை குறையுது. வீட்டுக்கு விருந்தாடிய கண்டா வெப்பங்கைய கசக்குது. வீட்டுக்கு விருந்தாடிய கண்டா வெப்பங்கைய கசக்குது. காலை வெட்டி களை எடுத்து கடலை கம்மா விளைச்சு களமெல்ல காத்திருந்தே கண்ணியம்மா என்ன கம்பளி பூச்சி கலங்க வச்சது பொன்னியம்மா. வண்டிய மாடு வாங்கி கொடுத்தவன் மாட்டை பிடிக்க பார்க்கிறான். ஆரவட்டிக்கு பணம் கொடுத்தவன் வயலை எழுதி கேட்கிறான். மாடு வாங்கி கொடுத்தவன் மாட்டை பிடிக்க பார்க்கிறான். ஆரவட்டிக்கு பணம் கொடுத்தவன் வயலை எழுதி கேட்கிறான். வண்டிய மாடு வாங்கி கொடுத்தவன் மாட்டை பிடிக்க பார்க்கிறான். ஆரவட்டிக்கு பணம் கொடுத்தவன் வயலை எழுதி கேட்கிறான். அந்த இறந்தவன் ஒதுங்குறான் கெடுத்தவன் பதுங்குறான். அதுக்கு பத்தி காடி பகட்டே போடுறாரு. காடி வெட்டி கடை எடுத்து கடலக்கம் விளைச்சி களமில்ல காப்பிரட்டி கட்டியம்மா கம்பளி பூச்சி கலங்க வச்சது பொன்னியம்மா. அன்னைக்கு இருந்த நிலைமை எனக்கு அது எனக்கு சரியில்லை. இருந்த நிலைமை இப்ப அது எனக்கு சரியில்லை. அன்னைக்கு இருந்த அண்ணே அன்னைக்கு இருந்த நிலைமை எனக்கு அது எனக்கு சரியில்லை. அக்கா நகைய வாங்கி அடகு வச்சேன் பேசல. அப்பா நகைய வாங்கி அடகு வச்சேன் பேசல. அதன் விருப்பம் முடியலே அவங்க மனசு சரியில்லை. அத திருப்பவும் முடியலே அவங்க மனதும் சரியிலே. விதைச்ச கடலை வாங்கின விலைக்கு விலங்கு கடலை குறையுது. வீட்டுக்கு விருந்தாடிய கண்டா கைய கசக்குது. அரசாங்க நூல் வாங்க 5 நூல் அரசாங்க நூல் வாங்க 5 நூலங்க தந்து 5 மாதங்களுக்கு 1000 வந்தாங்க. அதுல கூட 50 ரூபாய பிடிச்சுக்கிட்டாங்க. அதுல கூட 50 ரூபாய பிடிச்சுக்கிட்டாங்க. காடி வெட்டி களை எடுத்து கடலை கம்பா விதைச்சு களமில்ல காத்திரமே கண்ணியம்மா என்ன கம்பளி பூச்சி கலங்க வச்சது பொன்னியம்மா. அன்பர்ந்த நாடக கலாச்சாரங்களை இந்த பூங்குளம் தேர்ச்சி உட்கார சொல்லுங்க. இப்ப 7 கரை வச்சு சாமியலை பார்க்க சிவன் சக்தி வந்து சாமியலைக்கும் பொழுது ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் கண்டிப்பா அருள் வரும். பெண்கள்லாம் புலக போட்டு ஆண்களை விசில் எடுத்து ஆரம்பரம் செய்ய வேண்டும். ஏன்னா மனுஷனுக்கு மனுஷன் வைக்கப்படலாம், தெய்வத்துக்கு யாரும் வைக்கப்படக்கூடாது. ஏமா பக்கத்தில் படத்துல எழுதி போடு, எல்லாம் தெரிய போடு, எல்லாம் எதிர்த்து உட்காருங்க. சாமி சாமி கொஞ்சம் நேரம் சொல்லிக்கிறேன். அப்பாட்டே இருடா அப்படி இருங்கடா. எல்லாத்தையும் எழுப்பிடுமா, பக்கத்தில் படத்தில் எழுப்பிடு, யாருமே தூக்கக்கூடாது. ஏக்கா எழுப்பிடுக்கா, எல்லாம் எழுந்திரிச்சு உட்காரு, எழுந்திரிச்சு உட்காரு. அப்படி கொஞ்சோண்டு கோச்சுக்க முன்னாடி உட்காருங்க. எல்லாம் கும்மி அடிச்சு கொலை சேர்த்த போடணும். 7 முத்துமாரியம்மனை வந்து சாமி அழைப்பாங்க. ஆத்தா நம்ம மேல வர வேண்டும் என்று மனசார எண்ணி இந்த நாடகத்தை பார்த்தா 3 கும்பாபிஷேகம் பார்த்ததுக்கு ஒரு சமம், அப்படி ஐதீகம் கொடுக்கிறது. அதனால பெண்கள்லாம் ஆரம்பரம் செய்ய வேண்டும், குலைக்கப்பட வேண்டும். கைதட்டுக்க எல்லாம் எழுதி சுகார், எழுதி சுகார், எழுதி சுகார்மா, எல்லாத்தையும் எழுப்பிடும். யாருமே குழந்தை தூங்கினா கூட தூங்கி மடியில் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாம் சாமி வரவங்க யாரும் போட்டு மிதிச்சு போடுவாங்க. சாமி வரவங்களை யாரும் கேலி கிண்டல் பண்ண வேணாம். இங்கே மேடைக்கு விட்டுருங்க, நாங்கள் புதிய விட்டு படிக்குவோம். இப்போ இந்த கரகத்தை வச்சு சிவனை சதுர்த்தி சாமி அழைப்பாங்க. எழுந்திரிச்சு போங்க, உட்காருங்க, அப்படி எழுந்திரி உட்காரு, எல்லாம் எழுந்திரி எழுந்திரி மயமா சேமிக்கல, எழுந்திரி உட்காரு, எழுந்திரி உட்காரு. ஆத்தா 9:45 படுத்தேன், 12 மணிக்கு எழுந்திரி. ஆமாம், காலையில் போய் என்ன வேலை பார்க்க போய் இதெல்லாம் உட்காரு. சார் பூசாரி வந்துருக்கீங்களா சாமி? என்ன பார்த்தா ராஜா?
சரி வாங்க.